Hi dear students, 19 degree and Pharma D உடைய rank listக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படிங்கிற கெஸ் நம்மளுக்கு நிறைய பேருக்குள்ள இருக்குது. பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டான ஒரு கன்ஃபார்ம் டேட்டை வந்து இப்ப வரைக்கும் நம்மளால சொல்ல முடியல. இன்னைக்கு நாளைக்கு அல்லது இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நம்மளுக்கு rank list ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மீன் வைல் நம்ம வந்து இந்த 19 டிகிரி அண்ட் Pharma D உடைய கோர்சஸ் உடைய கட் ஆஃப் இந்த வருஷம் கட் ஆஃப் நம்மளுக்கு MBBS BDS கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நடக்க போகுது கவுன்சிலிங். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட் ஆஃப் வந்து இந்த 19 கோர்சஸுக்கும் Pharma Dக்கும் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல எந்த ரேஞ்ச்ல இருக்கும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு BSc நர்சிங் ஃபீமேல் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து போன வருஷம் கட் ஆஃப். இந்த வருஷத்துடைய எக்ஸ்பெக்டட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 199ல இருந்து 178 கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. BSc நர்சிங் மேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 197 to 173. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இன்னும் முக்கியமா சொல்லிக்கிறேன், இப்ப இருக்கிற 2870 சீட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சப்போஸ் நம்மளுடைய சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு இதை காட்டில என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறையும். ஸோ பி ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 199ல இருந்து 178 கட் ஆஃப். பிபிடிக்கு வந்து 196 to 175, பிஓடிக்கு வந்து 190 to 172, physician assistant க்கு 195ல இருந்து 175, OTAT க்கு வந்து 193ல இருந்து 172.50, MLT வந்து 195 to 173, radiography and imaging technology 196 to 173, radiotherapy 190 to 172, cardiac technology 197 to 175, cardiac perfusion technology 198 to 180, critical care technology 185 to 170. Then BSc dialysis technology 190 to 173 cut off, accident and emergency care 190 to 170, BSc clinical nutrition 190 to 170, neuro electrophysiology 190 to 175, optometry 196 to 173.5, respiratory 192 to 170, BA SLP 197 to 178 cut off வரைக்கும் இந்த வருஷம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கறத நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம், ப்ரெடிக்ட் பண்ணிருக்கிறோமே தவிர எக்ஸாக்டா இந்த கட் ஆஃப்க்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க, நினைக்காதீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிடாதீங்க. நம்ம இந்த ரேஞ்ச்ல இருந்தா நம்மளுக்கு இந்த கோர்ஸ் வந்து கவுன்சிலிங்ல கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா நம்மளுக்கு கட் ஆஃப் இதை காட்டில என்ன ஆகும் அப்படின்னா குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு மொத்தமா இருக்கக்கூடியது வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இந்த ரெண்டு கோர்ஸும் வந்து எஸ்எஃப்ல வருமான்னு தெரியல. பட் நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல ரேடியாலஜி மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் மேல் பி ஃபார்ம் பிபிடி பிஓடி ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த 5 கோர்சஸுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வருவாங்க. அண்ட் நம்மளுடைய Pharma D வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடையாது. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 196 to 120 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் உடைய எஸ்எஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது, 8000 சம்திங் சீட்ஸ் இருக்குது. இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு 10,000 சீட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் மேல் 196 to 145, பி ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 196 to 130, பிபிடி 195 to 135, பிஓடி 180 to 135, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 175 to 150. சப்போஸ் ஆக்சிடென்ட் அண்ட் டயாலிசிஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கும். Pharma D எடுத்துக்கிட்டீங்கன்னா 200ல இருந்து 100 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு. இதே இது இந்த கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கான்பிடென்ட்டா நம்மளுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃபுமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு குறையும். நிறைய எஸ்எஃப் காலேஜஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ பட் கண்டிப்பா இந்த வருஷம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு கான்பிடென்ட் நம்மளுக்கு இருக்குது. சோ அந்த பேஸ் படி பார்க்கும்போது இதை காட்டிலும் கட் ஆஃப் குறையறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய கோர்ஸுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க, கோர்ஸுக்கு உங்க கட் ஆஃப் செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.